ஆயக்கலைகள் 64 அதில் ஆணும் பெண்ணும் அறிந்தது எத்தனை ரகசிய கேள்விகள். உலகெங்கிலும் உள்ள வசந்த் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இது உங்கள் ரகசிய கேள்விகள். நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசினோம். 50 வயதான ஆண்களுக்கு வர்ற முக்கியமான பிரச்சனையில் ப்ராஸ்டேட். 50% ஆண்கள் ப்ராஸ்டேட் பிரச்சனையில் மாட்டுறாங்க. 80 வயதாகிற ஆண்களுக்கு 80லேருந்து 90% ஆல்மோஸ்ட் எல்லா ஆண்களுக்குமே ப்ராஸ்டேட்டில் பிரச்சனை வருது அப்படின்றத பார்த்தோம். இப்போ அந்த ப்ராஸ்டேட் பிரச்சனைனா என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம். யாருக்கு ப்ராஸ்டேட் இருக்கும்? எல்லா ஆண்களுக்கும் இருக்கும், இளைஞர்களுக்கு இருக்கும், வயதானவர்களுக்கு இருக்கும், ஆண்கள் எல்லோருக்குமே ப்ராஸ்டேட் இருக்கும். ப்ராஸ்டேட்னா என்ன, இது எங்கே இருக்கும்? நிறைய பேருக்கு அது தெரியாது. ப்ராஸ்டேட் என்பது சிறுநீர் பைக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு உறுப்பு ப்ராஸ்டேட். இதில் ப்ராஸ்டேட் எங்கே இருக்குதுன்னு நம்ம பார்த்தோம். சிறுநீர் பை, அதில் கீழே ப்ராஸ்டேட் சுரப்பி இருக்குது. ப்ராஸ்டேட் வயதாக பெரிதாகி கொண்டே இருக்கும். அந்த படத்தை பார்க்குறீங்க. சாதாரணமாக இளைஞர்களுக்கு இருக்கக்கூடிய ப்ராஸ்டேட் வயதாக ப்ராஸ்டேட் பெரிதாகி உள்ளே சிறுநீர் வரக்கூடிய பாதை சுருங்குது. என்ன பிரச்சனை இருக்கும்? ப்ராஸ்டேட் சுரப்பில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும்? ப்ராஸ்டேட் யூரின் போகும்போது ப்ராஸ்டேட் போகிறதுக்கு அர்ஜென்சி வரும், உடனே போகணுன்ற மாதிரி வரும். போனால் சிறுநீர் கொஞ்சம் கொஞ்சமாக வரும், மெல்லிஸாக வரும். ப்ராஸ்டேட் ஹெல்த் ப்ராப்ளம் என்னென்னு சொல்லலாம். ப்ராஸ்டேட்டில் கிருமி தொற்று வரலாம், ப்ராஸ்டேட் வீங்கலாம், ப்ராஸ்டேட்டில் கேன்சர் வரலாம். ப்ராஸ்டேட் கிருமி தொற்று எப்படி வரலாம்? ப்ராஸ்டேட்டில் எரிச்சல் வரலாம், சிறுநீர் போகும்போது எரிச்சல் வரலாம், விந்து வரும்போது எரிச்சல் வரலாம். இது எப்படி சரி பண்ண முடியும்? ஓட வேண்டியது இருக்கும். நீங்கள் அர்ஜென்சி, சீக்கிரமாக ஓட வேண்டியது இருக்கும் சிறுநீர் கழிக்க. சிறுநீர் சின்னதாக வரும், எரிச்சல் வரும், வலி இருக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார், நான் மதுரையிலேருந்து கண்ணன் பேசுகிறேன் சார். கண்ணன் சொல்லுங்கள் சார். இப்போ சுய இன்பம் பண்ணுறோம்ல சார். சரிங்க. சுய இன்பம் பண்ணுறப்ப அந்த விந்தணு பக்கத்துலேயே விழுகுங்க சார். ரொம்ப தூரத்தில் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி அங்கிட்டே விழுகணுமா சார்? எப்படிங்க சார்? அப்படியெல்லாம் இல்லைங்க. அதாவது அது உங்களுடைய செக்ஷுவல் அந்த கிளர்ச்சியை பொறுத்து. ரொம்ப கிளர்ச்சி இல்லாமல் செக்ஷுவலாக லைட்டாக பண்ணிங்கன்னா ஜெர்க்கு கம்மியாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நாள் செக்ஸ் பண்ணாமல் இருந்து ஒரு ஒரு உணர்ச்சியோடு சுய இன்பம் பண்ணுறீங்க, செக்ஸ் பண்ணுறீங்கன்னா ரொம்ப தூரத்தில் அந்த வரும். செக்ஸ் படம் பார்த்துக்கிட்டு பண்ணிங்கன்னா தூரமாக விழும். இதனால பிரச்சனை இல்லை சார்? எந்த பிரச்சனையும் இல்லைங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். இப்போது சாதாரணமாக ப்ராஸ்டேட் சுரப்பி வீங்கிறது அப்படின்றத எடுத்துக்கிட்டோன்னா, ப்ராஸ்டேட் சுரப்பி வீக்கம் என்ன காரணம் அப்படின்றது சரியாக தெரியல. பல காரணங்கள் இருக்குது. ப்ராஸ்டேட் வீக்கத்தை இங்கே பார்க்குறீங்க. சாதாரண ப்ராஸ்டேட், வீக்கமான ப்ராஸ்டேட்டை நீங்கள் இந்த படத்தில் பார்க்குறீங்க. இதில் ப்ராஸ்டேட் வீங்கிய ப்ராஸ்டேட். அதனால் யூரின் எப்போதுமே முழுமையாக போக முடியாமல் தேங்கி இருக்கிறத பார்க்குறீங்க. ஸோ என்னென்ன பிரச்சனை வரும்? சீக்கிரமாக அர்ஜெண்ட்டாக வரும் யூரின்னு. திரும்ப திரும்ப நீங்கள் போய்கிட்டே இருப்பீங்க, யூரின் அப்பப்போ போய்கிட்டே இருப்பீங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் அடுத்து முக்கியமான விஷயம் கேன்சர். ப்ராஸ்டேட் சுரப்பியில் கேன்சர் வளர்ந்து அது பல்வேறு இடங்களுக்கு பரவுறதை பார்க்குறீங்க. அது ஆசன வாயில் பரவுது, பக்கத்தில் இருக்க எலும்புகளுக்கு பரவுறதை பார்க்குறோம். இது என்னென்ன காரணங்கள் இருக்குது? ஒன்று வயதாகிறது ஒரு முக்கியமான காரணம். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? நான் மதனகோபால் சார், திண்டுக்கல்லேருந்து பேசுகிறேன். மதனகோபால் சொல்லுங்கள் சார். சார், ஆக்சுவலி செக்ஸ் பண்ண உடனே ஸ்பேம் உள்ள இறங்கிருது. உள்ள போன உடனே
பெனிஸை வெளியே ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேம் எல்லாம் மறுபடியும் வெளியே எஜெக்ட் ஆகி வருது. இது என்ன ப்ராப்ளம் சார்? ஸ்பேம் உள்ள போகுதா வருதா? எனக்கு மேரேஜ் ஆகி 2 வருஷம் ஆச்சு, இன்னும் வந்து குழந்தை இல்ல. பெண்ணூருக்குள்ள போயிட்டு அப்படியே வெளியே எதுவும் ப்ராப்ளமா? பெண்ணூருக்குள்ள போயிட்டு வெளியே வருது. அது நார்மல் தாங்க, அப்படி தாங்க இருக்கும். எப்போவுமே செமனில் 5% திரவமும் அது விந்தணுக்களும் 95% திரவமும் இருக்கும். இந்த அணுக்கள் மட்டும்தான் நீச்சல் அடித்து கர்ப்பப்பைக்குள்ளே போகும். திரவம்லாம் அப்படியே வெளியே வந்துடும். இந்த திரவம் வந்து விந்தணுக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், அது கர்ப்பப்பைக்குள்ளே போக முடியாது. அது வெளியே தான் வரும். அது இயல்பானது, கவலைப்பட வேண்டாம். சரி, இப்போது என்னென்ன சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் இருக்கும்? ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கலாம் அந்த சிறுநீர் கழிக்கும்போது. அடுத்து வந்து என்னென்ன ஏர்லி சைன்ஸ் சிம்டம்ஸ் இருக்கும்? ஒன்றும் பொதுவாக பெரிய அளவுக்கு எந்த விதமான அறிகுறியும் இருக்காது. இதில் நீங்கள் வந்து செக் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும். ஒன்று PSA டெஸ்ட் பண்ணணும், ப்ராஸ்டேட் ஸ்பெசிஃபிக் ஆன்டிஜன் பண்ணணும், அல்லது ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணணும். இதன் மூலமாக தான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராஸ்டேட் சுரப்பியில் வர்ற பிரச்சனைகள் தெரியும். 40 வயதுக்கு மேலே ப்ராஸ்டேட்டில் பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். 50 வயதுக்கு அப்புறம் இது வந்து கொஞ்சம் குறைய ஆரம்பிக்குது இந்த ப்ராஸ்டேட். எப்படி ப்ராஸ்டேட் சுரப்பியில் தடுக்க முடியும் அப்படின்னா, எக்ஸசைஸ் பண்ணுறது, காய்கறிகள் பழங்கள் நிறைய சாப்பிட்றது ப்ராஸ்டேட் கேன்சரை குறைக்கும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? செஞ்சிலேருந்து பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். முருகன் சார், நான் என் பேர். சொல்லுங்கள் முருகன். சார், எனக்கு மேரேஜ் ஆகி 9-10 வருஷம் ஆகுது. சரிங்க. வீட்டில் இருக்கிறவங்களுக்கு வெள்ளை போட்டுச்சு சார். சரிங்க. எனக்கு சர்க்கரை நோய் இருக்கு. சரிங்க. அது உடலுறவு கொள்ள சொல்ல, அப்புறம் எனக்கு வந்து இந்த முனையில் வந்து புள்ளி புள்ளியாக ஆகுது சார். ஆணுறுப்பு முனையில் புள்ளி புள்ளியாக இருக்குது. ஆமாம் சார். இது நார்மல் தாங்க, ஒன்றும் கவலைப்பட வேண்டாங்க. சரி சார், அதுதான் சார். அதாவது பூஞ்சை காளான் தொற்று வந்தால் அந்த மாதிரி புள்ளி புள்ளியாக இருக்கிற மாதிரி தெரியும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். இதை முற்றிலும் சரி பண்ணலாம் நம்ம. சரி சார். அது என்ன சார் வையே? பூஞ்சை காளான் வந்ததுன்னா முதல்ல அதுக்கு வந்து ஆன்டி ஃபங்கல் க்ரீம்னு இருக்குது. பூஞ்சை காளானுக்கான மருந்து இருக்குது. அதை நீங்கள் தடவுனீங்கனாலே கிளியர் ஆகிடும். ஆனால் உங்களுக்கு சர்க்கரை இருந்தால் சர்க்கரையை நல்லா கண்ட்ரோலில் வச்சுக்கணும். சர்க்கரையை வந்து ஒரு 150 கீழே வச்சுக்கணும். அதான் சார் முடியல. 300-400 தான் சார். ஒரு நல்ல ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க முழுமையாக சரி பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் வாட்டுக்கு 400-500ன்னு வச்சுருக்க வேண்டியதில்லை. ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்தீங்கன்னா அவங்க இதை கண்ட்ரோல் பண்ணி கொடுத்துருவாங்க. அதுதான் சார் பயந்துங்க இருந்தேன். சரி, என்ன ஏதுன்னு அதுக்காக உங்கள் ப்ரோக்ராம் பார்த்தேன், அதனால தான் சார் உங்களுக்கு போகிறோம். முழுமையாக சரி பண்ணிக்கலாங்க, கவலைப்படாதீங்க. சரி, இப்போது சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் என்ன அப்படின்றத பார்த்துட்டு PSA டெஸ்ட்டு வந்து நீங்கள் ரெகுலராக பண்ணிக்கலாம். ரெகுலராக டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன், PSA DRE. PSAன்றது ரத்தத்தில் டெஸ்ட்டு, DREன்றது டிஜிட்டல் ரெக்டல் எக்ஸாமினேஷன் பண்ணி ஒரு 40 வயதிலிருந்து
50 வயதுக்குள்ளே அந்த டெஸ்ட்டுகளை ரெகுலராக பண்ணணும். அதே போல் பல்வேறு ஆல்டர்னேட்டிவ் ரெகுலர் செக்கப் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இதற்கான ஹெல்த் கிளினிக்கை வந்து ரெகுலராக அட்டென்ட் பண்ணணும். இந்த அவேர்னஸ் இல்லைன்னா இதை பண்ண மாட்டாங்க. ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து கொஞ்சம் வளர்ந்த பிறகு தான் அவங்களுக்கு அந்த அவேர்னஸ்ஸு அதை கண்டுபிடிப்பாங்க. பை த டைம் அது பெரிய சிக்கலாக மாறிடும். ஸோ எப்போ இதை ஆரம்பிக்கணும்? ஒரு 40 வயதிலே பண்ணலாம். ரெகுலராக ரத்த டெஸ்ட்டும் பண்ணணும், ப்ராஸ்டேட் ரெக்டம் எக்ஸாமினேஷன் பண்ணணும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ சார் வணக்கம் சார், நான் பெங்களூர்லேருந்து குமார் பேசுகிறேங்க சார். வணக்கம், சொல்லுங்கள் குமார். சார் உங்கள் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கேங்க சார். உங்கள் ப்ரோக்ராம் நல்லா இருக்குங்க சார். ரொம்ப நன்றிங்க. சொல்லுங்கள் குமார். சார் எனக்கு 32 வயசு ஆகுதுங்க சார். சரிங்க. நான் மேரேஜ் ஆகலைங்க. ஓகே. இப்போ ஆணுறுப்பு வந்து சரியாக எழுதி இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டாக்டர்கிட்ட செக்அப் போனாங்க சார். சரிங்க. அவங்க ஆணுறுப்பு இன்ஜெக்ஷன் பண்ணி செக் பண்ணாங்க சார். சரிங்க. ரத்த ஓட்டம் கம்மியாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி. இப்போ டேப்லெட் கொடுத்தாங்க. இப்போ 1 இயர் ஆயிடுச்சுங்க சார். சாப்பிட்டோம். முன்னாடி கொஞ்சம் நல்லா இருந்ததுங்க, இப்போ கொஞ்சம் எழுச்சி கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா மேரேஜுக்கு ஒரு 15 நாள் முன்னாடி வந்து பாருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி. அதுக்கு தான் சரி எப்படிங்க சார் சொல்லி கேட்டேன். நீங்கள் மறுபடியும் பாருங்கள். அதாவதுங்க, சரிங்க சார். பெரும்பாலானவர்களுக்கு இந்த மருந்துகளில் சரியாகலாம். சரிங்க. சில பேருக்கு வந்து இந்த மருந்துகளில் திரும்ப கொஞ்சம் பிரச்சனைகள் வரலாம். மருந்துகள் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும், நிறுத்தினோடனே திரும்ப கொஞ்சம் பேருக்கு வரலாம். நீங்கள் வந்து மேரேஜுக்கு முன்னால் மருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். மேரேஜ் பண்ணி நல்லா செக்ஸ் பண்ண உடனே நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் இருந்தீங்கன்னா ப்ராபப்ளி இந்த பிரச்சனையிலேருந்து வெளியே வந்துடலாம். சில நேரங்களில் உங்களுக்கு இந்த கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா மன ரீதியான பிரச்சனையே இருக்குது செக்ஸில். கண்டிப்பாக சார். அதான் சார். பயந்தீங்கன்னு வச்சுங்க, இப்போ செக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் பயந்தீங்கன்னா உங்களுக்கு விரைப்பு வராது. ஏன் அப்படின்னா செக்ஸ் ஆரம்பத்தில் வந்து நைட்ரஸ் ஆக்சைடுன்றது சுரக்கணும். இந்த நைட்ரஸ் ஆக்சைடு வந்து சந்தோஷமாக இருக்கும்போது தான் சுரக்கும். ரொம்ப நீங்கள் கோபமாக இருக்கிறீங்க, வருத்தமாக இருக்கீங்க, பயந்து போயிருக்கிறீங்கன்னா நைட்ரஸ் ஆக்சைடு சுரக்காது. அதனால் செக்ஸும் பண்ண முடியாது. ஸோ மன கிளர்ச்சியோட சந்தோஷமாக இருந்தீங்கன்னா தான் செக்ஸ் வந்து நல்லாயிருக்கும். அதனால் ஒரி பண்ண வேண்டாம், சந்தோஷமாக இருங்க. உங்கள் ஏஜுக்கு பொதுவாக நல்லாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் மருத்துவரை பாருங்கள். சில நேரம் மருந்துகள் எடுத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. எப்படி சர்க்கரை வியாதி, பிபிக்கெல்லாம் மருந்து எடுக்கிறோமோ அதே மாதிரி செக்ஸுக்கும் மருந்துகளை தொடர்ந்து எடுக்கலாம், எந்த கெடுதலும் இல்லை. இப்போது நம்ம ப்ராஸ்டேட் சுரப்பிக்கும் ரெகுலர் செக்ஸ் ஆக்டிவிட்டி அல்லது ரெகுலர் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி பண்ணுங்கன்னு சொன்னோம். ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டினா என்ன? வாக்கிங் போகலாம், டென்னிஸ் எல்லாம் விளையாடலாம். பல்வேறு விளையாட்டுகளை விளையாடுறத ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டின்றோம். ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியே ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, நடந்துக்கிட்டு ஓடுறது, நடக்கிறது எல்லாமே. இந்த ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது? ஒரு நல்ல ஹெல்த்தியான வெயிட்டை குறைக்க முடியுது நம்மளால். இது மன அழுத்தத்தை குறைக்கும், டென்ஷன், பதற்றமெல்லாம் குறையும். அதே மாதிரி நம்ம எலும்புகள் உறுதியாக இருக்கும், மசில்ஸு, ஜாயின்ஸ் வந்து உறுதியாக இருக்கும். நம்மளுடைய எனர்ஜி லெவல் அதிகமாக இருக்கும். இப்போ ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறவங்க நிறைய வேலைகளை செய்ய முடியும். ஓடுனாலும் டயர்டாக மாட்டாங்க, நீண்ட தூரம் ஓட முடியும். டெய்லி ஒரு ஆள் 10 மைல் ஓடிட்டு இருக்கார், இல்லை 5 கிலோமீட்டர் ஓடிக்கிட்டே இருக்காருன்னா அவருக்கு ஒரு அவசரத்துக்கு ஒரு 2 கிலோமீட்டர் நடக்கிறதோ 5 கிலோமீட்டர் ஓடுறதோ பெரிய விஷயமா இருக்காது. ஆனால் வாழ்க்கையில் நடந்தே பழக்கம் இல்லாத ஆளுங்க 2 கிலோமீட்டர் நடந்த உடனே என்னால் நடக்க முடியாதுன்னு உட்கார்றதை நீங்கள் பார்க்க முடியும். அந்த எனர்ஜி லெவல் கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நல்ல எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா நல்ல ஆழ்ந்த தூக்கம் வரும். ஸோ இந்த ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரும், குறையும்? ஒன்று வந்து ஹார்ட் டிசீஸ் வர்றது குறையலாம், ஹார்ட் அட்டாக் வர்றது குறையும், பக்கவாதம் வர்றது குறையும், பிபி வந்து நார்மலாக வரும், கொலஸ்ட்ரால், சர்க்கரை எல்லாம் குறையும், குண்டாக இருக்கிறது எடை குறையும் உங்களுக்கு. அதே மாதிரி எலும்புகளில் கால்சியம் சத்து குறையிறத தவிர்க்க முடியும், மசில்ஸு ஸ்ட்ராங் ஆகும். ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. ஹலோ சார், வணக்கம் சார். நான் கோயம்புத்தூர்லேருந்து பேசுகிறேன் சார். வணக்கம், சொல்லுங்கள் சார். சார் எனக்கு வந்து 35 வயசு ஆகுதுங்க. சரிங்க. எனக்கு இந்த ஸ்பைனல் கார்டு அடிபட்டு நடக்க முடியாது. 2-3 பேர் ஃப்ரெண்டு எனக்கு தெரிஞ்சவங்க அப்படி தான் இருக்காங்க.
ஸ்பைனல் கார்டில் அடிபட்டு நடக்க முடியலையா? ஆமாங்க சார், இடுப்புகளை எந்த உணர்வும் கிடையாது. சரிங்க. அந்த மாதிரி இருக்கவங்க வந்து இந்த செக்ஸில் ஈடுபட முடியுமா, மேரேஜ் பண்ண முடியுமா? அதாவதுங்க நீங்கள் வந்து இப்போ சுய இன்பம் பண்ணுறீங்களா நீங்கள்? சார் அது பண்ண முடியாது, அது இருக்கிற இடமே இல்லாமல் இருக்கிற மாதிரி அப்படி தானே இருக்குது, அந்த இதே விறப்பு இல்லையே. சரிங்க, நீங்கள் என்ன பண்ணலான்னா உங்களுக்கு செக்கப் பண்ணி பார்க்கணுங்க. சரிங்க. நீங்கள் மாத்திரைகளை எடுத்துக்கிட்டு நீங்கள் விரைப்பு அடையுதா, அதாவது ஆனாலும் அந்த விரைப்பு அந்த ஆணுறுப்பு தொடும்போது உங்களுக்கு எந்த சுகமும் வர்றதில்லை. இல்லைங்க சார், யூரின் போது மட்டும் லைட்டாக வரும்போது தெரியும், ஆனால் கண்ட்ரோல் கிடையாது. சம்டைம் வந்து பார்த்தீங்கன்னா அது விரைப்புத்தன்மை இருக்கும், ஆனாக்கா அது பண்ணினாலும் வராது, இந்த விந்து வராது. சரிங்க, அதாவது நீங்கள் மருந்துகள் எடுத்துக்கிட்டு இப்போ வைப்ரேட்டர்லாம் இருக்குது, வைப்ரேட்டர்லாம் யூஸ் பண்ணி உங்களுக்கு செக்ஸு இன்பம் கிடைக்குதா, விந்து வருதான்னெல்லாம் செக் பண்ணலாம். சரிங்க. அந்த டெஸ்ட்டுகளுக்கு உள்ளே போயிட்டு அப்புறமா நீங்கள் டிசைட் பண்ணலாம் கல்யாணம் பண்ணலாமா இல்லையான்னு. இப்போ நீங்கள் ஒரு கேள்விக்கு பதிலாக சொல்கிறத விட இது ஒவ்வொரு தனி மனிதனாக பிரித்து ஒவ்வொரு மனிதனுக்கும் இது வித்தியாசப்படலாம். இப்போ நீங்கள் ஒரு மாத்திரைகளை எடுத்துட்டு உங்களுக்கு வைப்ரேட்டர்லாம் வச்சு செக் பண்ணி விரைப்பு வருதா விந்து வருதான்லாம் செக் பண்ண முடியும். அது எங்கே சார் பார்க்க முடியும், பண்ண முடியும்? அப்படி பண்ண முடியும். நீங்கள் ஒரு செக்ஸாலஜி மருத்துவரை பாருங்கள், இதை செக் பண்ணி உங்களுக்கு சொல்லிடுவாங்க. நீங்கள் ஓரளவுக்காவது உங்கள் மனைவியை திருப்திப்படுத்த முடியுமா இல்லையான்னு கண்டுபிடிச்சிடலாம். சரிங்க சார், ஏன்னா எனக்கு தெரிஞ்ச 2-3 பேர் ஸ்பைன் அடிப்பட்டவங்க இருக்கிறாங்க, நாங்கள் எல்லாம் கேட்டு பார்த்தோம் பசங்களுக்குள்ளேயே. அதெல்லாம் முடியாத அந்த எண்ணமே இல்லை அப்படின்னு தான் சொல்ல வராங்க. அதுதான் உங்களுக்கு அதாங்க, இவங்க எல்லாருமே சரியான மருத்துவரை அப்ரோச் பண்ண மாட்டாங்க. சரிங்க, இவங்களே ஒரு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம் இல்லைங்க. சில பேரால் உண்மையிலே ஒன்றும் பண்ண முடியாமல் போயிடலாம், சில பேரால் சரி பண்ண முடியும். சரி, அதனால் ஒவ்வொரு இண்டிவிஜுவலாக இதை பார்க்கணும். தேங்க்யூ சார். நன்றி நன்றி. இப்போது 64% ஆண்கள் உடல் எடை அதிகமாக இருக்கிறாங்க. அதான் முக்கியமாக நம்ம பார்க்கணும். 64% ஆண்கள் வந்து எடை அதிகமாக இருக்கிறாங்க. 30% வயதானவர்கள் எல்லாமே குண்டாக இருக்கிறாங்க. குண்டாக இருக்காங்கன்னா ஒரு கொஞ்சம் எடை அதிகன்றது வேறு, ஒபீஸுன்றது ரொம்ப அதிகமான குண்டு. ஓவர் வெயிட் சில்ட்ரனில் வந்து குழந்தைகளில் வந்து 6லேருந்து 18 வயது குழந்தைகளில் 17% பேர் குண்டாக இருக்கிறாங்க, ஓவர் வெயிட்டாக இருக்காங்க. குண்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான காரணம், இறந்து போகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணமாக உலகங்களும் இருக்குது. கிட்டத்தட்ட $33 பில்லியன் வந்து உடம்பு குறைக்கிறதுக்காக எல்லாரும் செலவு பண்ணுறாங்க. 8 மில்லியன் அமெரிக்கன்ஸ் வந்து வெயிட்டை குறைக்கிறதுக்கான முக்கியமான ப்ரோக்ராம்ஸில் ஈடுபடுறாங்க. ஸோ ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ ஹலோ, வணக்கம். யார் எங்கேருந்து பேசுகிறீங்க சார்? சார் என் பேர் ரமேஷ்ங்க. ரமேஷ் எங்கேருந்து பேசுகிறீங்க? இங்கே கோயம்புத்தூர்லேருந்து கால் பண்ணுறேன் சார். சொல்லுங்கள் ரமேஷ். சார் இப்போ நான் இப்போதான் ரீசெண்டாக லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன். வெரி குட், சொல்லுங்கள். சார் ஒரு 3 மந்த் ஆச்சு சார் மேரேஜ் ஆகி. சரிங்க. எனக்கு ஏஜ் இப்போ தான் 20 கம்ப்ளீட் ஆகிடுக்கு. ஓகே. என்னோட ஹைட் வந்து 5 ஃபீட் தான் சார் இருப்பேன். சரிங்க. சார் இப்போ நான் நெட்டில் நிறையா ரிசர்ச் பண்ணி படித்து பார்க்கும்போது எப்படி ஒய்ஃப் சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னு யோசிக்கும் போது சரி
நம்மளோட பெனிஸோட சைஸ் வந்து கொஞ்சம் எக்ஸ்டர்னா இருந்தா தான் ஒய்ஃப் வந்து சாட்டிஸ்ஃபை அப்படின்னு மேக்ஸிமம் ரிவ்யூஸ் நான் படிச்சிருக்கேன். சரி. இப்போ என்னோடது வந்து பிலோ 10 சென்டிமீட்டர் தான் இருக்கு. இப்போ இதனால எனக்கு ஏதாச்சும் என்னோட மற்ற லைஃப் ஏதாச்சும் தடங்களா இருக்குமோன்னு யோசிக்கிறேன். சரிங்க. அதனாலதான் சார் எனக்கு இப்போ ட்ரீட்மெண்ட் பண்ணி சைஸ் எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமா இல்ல இருக்கிறதுலயே வந்து சாட்டிஸ்ஃபையா வச்சுக்க முடியுமா அப்படின்னு. அதை நெட்ல பார்க்கலையா நீங்க? அப்படி பார்க்கும்போது நிறைய எப்படி சொல்றது ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப காஸ்ட்லியான மாதிரி மருந்து தான் போட்டிருந்தாங்க. கேசட் இருக்கு, ஹோம்மேடு பேஸ் அந்த மாதிரி எல்லாம் தான் போட்டிருந்தாங்க. அதாவதுங்க நீங்கள் எல்லாம் அட்வர்டைஸ்மெண்ட்டாக பார்த்துட்டு இருக்கீங்க. முதல்ல இதுக்கு பேர் ரிசர்ச் எல்லாம் இல்லை, இதுக்கு பேர் முட்டாள்தனங்க. சொன்னால் கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் உங்களுக்கு. இது வந்து முதல்ல இதை சொல்கிறவங்கலாம் போலி ஆட்கள். நீங்கள் சொல்கிற விஷயங்கள் எல்லாமே போலியான தகவல்கள் தான். இதெல்லாம் ஆத்தென்டிகேட்டட் மருத்துவர்கள் யாரும் இல்லை. உலக சுகாதார நிறுவனம் இதை சொல்கிறதில்ல. வேர்ல்டு அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி இப்படி நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் சொல்கிறதில்ல. இந்தியன் அசோசியேஷன் ஆஃப் செக்ஸாலஜி இப்படி சொல்கிறதில்ல. அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் சொசைட்டி ஃபார் செக்ஷுவல் மெடிசன் இதுக்கு உருப்படியான நிறுவனங்களோ நபர்களோ இதை சொல்ல மாட்டாங்க. நீங்கள் சொல்கிறதெல்லாம் தவறான தகவல்கள். நெட்டில் இந்த மாதிரி கிடைக்கும். நீங்கள் சொன்ன மாதிரியே விலையான மருந்துகளும் கிடைக்கும். ஏன்னா இதெல்லாம் வியாபார யுத்திகள். நீங்கள் போய் பணத்தை அனுப்புனீங்கன்னா ஒரு குப்பை பாக்ஸ் வந்து சேரும். அதில் வெறும் மைதா மாவு வந்து இருக்கும். அதை நீங்கள் வடை சுட்டு சாப்பிட வேண்டியதான். அதனால் இந்த மாதிரியான விளம்பரங்களை அணுகாதீங்க. இது தவறான. அதாவதுங்க யார்கிட்ட இருந்து இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்கிறாங்க, அவங்களுடைய ரிலையபிலிட்டி என்ன, அவங்களுடைய தகுதி என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியணும். சும்மா ஒரு நெட்டில் கிடைக்கிற தகவல்கள்லாம் உண்மைன்னு நினைக்காதீங்க. பல நேரங்களில் வியாபாரம் தந்திரமாக வரும். இப்போது பல்வேறு தொலைக்காட்சிகள் இல்லை பேப்பர்லேயே பார்க்குறது இல்லையா நீங்கள், ஆவுன்னு விளம்பரங்கள் வந்துகிட்ருக்கோம். என் அழகுக்கு காரணமே என் காலில் போடுற செருப்பு தான் அப்படின்னு ஒரு விளம்பரம் வரும். எங்கள் அழகு சோப்புன்னு விளம்பரம், நீங்கள் உலக அழகியாகிறதுக்கு அழகு சோப்பை பயன்படுத்துங்கன்னு வரும். இந்த மாதிரியான விளம்பரங்கள் நீங்கள் பார்த்ததில்ல. உலக அழகி ஆகிடுவீங்களா? நீங்கள் வந்து அழகு சோப்பை பயன்படுத்துகிற எல்லோரும் உலக அழகி ஆகிடுவாங்களா? அல்லது அழகான செருப்பை போட்டிங்கன்னா ஆகிடுவீங்களா? இந்த மாதிரியான விளம்பரங்கள் வந்து எக்ஸாஜரேட்டட் ஃபேக்ட். அவங்க விளம்பர யுக்திகளை வந்து நீங்கள் உண்மைன்னு நம்பினீங்கன்னா நீங்கள் சிக்கலில் மாட்டிக்குவீங்க. அதனால் உங்களுக்கு இருக்க ஆணுறுப்பே போதுங்க. 10 சென்டிமீட்டர் ஆணுறுப்பு வந்து ஆவரேஜாக தான் இருக்குது, நல்லா இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்திய ஆண்கள் எல்லாருக்கும் 10 சென்டிமீட்டருக்கு மேலே வச்சிட்ருக்காங்க. அதனால் இதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நீங்கள் இல்லை எனக்கு பெருசாக வேணும், இதில் ரிசர்ச் வேறு பண்ணோன்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணாதீங்க. இது உங்களுக்கு மனதளவில் பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடும். உங்களால் திருப்தியான உறவை வச்சுக்க முடியாது. ஸோ ஒரு காலர் இருக்காங்க. ஹலோ. வணக்கம் சார், நான் தாம்பரத்துலேருந்து பேசுகிறோம். சொல்லுங்கள் சார். சின்ன கேள்விங்க. சொல்லுங்கள் சார். இப்போ ஒருத்தருக்கு அந்த இது மாதிரி வருது சார், அதாவது செக்ஸ் வச்சுக்கினாங்கனாக்கா அது என்ன சொல்றதுன்னா நீர்த்து போதுங்க அவருக்கு. சரி, நம்மகிட்ட சொன்னாரு இது மாதிரி சமாச்சாரங்க, குழந்தை இல்லை என்ன இதெல்லாம்னாரு. அவருக்கு சொல்றதுக்கு கூச்சப்படுறாரு, அதனால தான் சரி கேட்குறேங்க. இல்லை குழந்தை இல்லை என்ன பண்ணணும்னு கேட்டாரா? ஆமாம், அதாவது வந்துங்க ரொம்ப ஒரு 4-5 வருஷமாச்சு அப்படின்னாருங்க. அவரும் அவர் மனைவியும் சேர்ந்து ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையம் போய் 2 பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். எடுத்தாங்கன்னா எளிமையாக இந்த பிரச்சனையை சரி பண்ணி கொடுத்துருவாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பல நேரங்களில் எளிமையான சிகிச்சை முறைகளே அவங்க குழந்தை பெறத்துக்கு போதுமானதாக இருக்கும். 100ல் சில பேருக்கு 4-5% பேருக்கு கொஞ்சம் நவீன சிகிச்சை முறைகள் ரொம்ப கொஞ்சம் காஸ்ட்லியான ட்ரீட்மெண்ட் தேவைப்படும். அதனால் அவங்க ஒரு 2 பேரையும் சேர்த்து ஒரு குழந்தையின்மை சிகிச்சை மையத்துக்கு போக சொல்லுங்கள். அங்கே மருத்துவரை அணுகி கரெக்டாக ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்கன்னா குழந்தையோடு வந்துடலாம். அவங்க ஒரு பிரச்சனையும் இருக்காது. சரிங்க. இப்போ எப்படி ஒருத்தர் வந்து குண்டாகிறாங்க? ஒன்று வந்து நம்ம எவ்வளோ சாப்பிட்றோன்றது, தேவையை விட அதிகமாக சாப்பிட்றோம், தேவை குறைவாக இருக்குது, அதிகமாக சாப்பிட்றோன்னா குண்டாகிட்டு இருப்போம், வெயிட் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். தேவை எவ்வளவு அதை விட கம்மியாக சாப்பிட்டுட்டு இருந்தோம்னா வெயிட் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். தேவை அளவுக்கு கரெக்டாக சாப்பிட்றோன்னா கரெக்டான கண்ட்ரோலில் இருப்போம். சரி, எவ்வளோ எக்ஸசைஸ் நீங்கள் பண்ணலாம்? மினிமம் வந்து ஒரு 30 நிமிடங்கள் வேர்த்து கொட்டுற மாதிரி நல்லா மார்பு படபடக்கிற மாதிரியான ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். வாரத்தில் பெரும்பாலான நாட்கள் 4 நாட்களுக்கு மேலே பண்ணால் நல்லது.
அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நீங்கள் பண்ணலாம். எக்ஸசைஸ் வந்து ஏன் இது முக்கியம், ஏன் பல பேர் பண்ணுறதில்ல, பல பேர் வந்து டைம் இல்லைன்னு சொல்கிறாங்க, பல பேர் வந்து இது எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்கிறாங்க, சில பேருக்கு வந்து ரொம்ப டயர்டாக இருக்குது என்னால் பண்ண முடியல, எனக்கு குடும்பத்தை கவனிச்சிக்கிறதுக்கு நேரம் இல்லை, வேலை செய்கிறதுக்கு நேரம் இல்லை, எனக்கு பிடிக்கலை, இப்படி பல காரணங்கள் சொல்கிறாங்க. இதனால் பெரும்பாலானவங்க எக்ஸசைஸ் பண்ணுறதில்ல. ஆனால் எக்ஸசைஸ் பண்ணுறதை உங்களுடைய வாழ்க்கையினுடைய ஒரு பகுதியாக ஆக்கிக்கிட்டிங்கன்னா வாழ்நாளில் அற்புதமாக நம்ம வாழ முடியும். இன்னும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நம்ம பேச இருக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை பாருங்கள். இன்று இந்த நிகழ்ச்சியை பங்கு பெற இயலாத வாசகர்கள் உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS மூலமாக அனுப்பலாம். 7810077788 என்ற எண்ணுக்கோ 7305577888 என்ற எண்ணுக்கோ உங்கள் கேள்வியில் எங்களுக்கு SMS அனுப்பலாம். அல்லது hi@drkamarajhospital.com என்ற மின்னஞ்சல் முகவரிக்கு உங்கள் கேள்வியில் எங்களுக்கு மின்னஞ்சல் அனுப்பலாம். மீண்டும் நாளை சந்திப்போம். வணக்கம்.